hello everyone. Welcome back to our channel. So it's me Yamni Pari here. நீங்க யாராச்சும் என்ன ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா I am a beauty content vlogger. ஸ்கின் கேர் ரிலேட்டட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்ல நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோ, ஷாப்பிங் ஹால் இந்த மாதிரியுமே இருக்கு. நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஃபியூச்சர்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷூட்காக தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும்ன்றது தெரியாது. ஸோ என்னோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அண்ட் என்னோட எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு சட்டிலான ஒரு பேஸ் மேக்கப் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஐ மேக்கப் அண்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சட்டிலாக க்ரியேட் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் மட்டும் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்கேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் லைம் எல்லோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த குர்த்தி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஜியோலேருந்து பிக் பண்ணது. லைக் ஐ குட் பை திஸ் அரௌண்ட் 600ன்னு நினைக்கிறேன். ஒரு சேலில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அவாசா பிராண்ட்லேருந்து. உங்கள் யாருக்காச்சும் வேணும்னா இந்த குர்த்தியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செட்டஃபுல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நைக்காவோட இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோட ஃபேஸில். நீங்கள் யாராச்சும் ஒரு சூப்பரான ப்ரைமர் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்குனா கண்டிப்பாக நைக்காவோட இந்த ப்ரைமர் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நானுமே மினி வெர்ஷன் தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். போட்ட உடனே அவ்வளோ சூப்பராக உங்கள் டீ ஜோன் ஏரியாவில் இருக்க போர்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அவ்வளோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் என்னோட ஐலிட்ஸ் மட்டும், என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட ஐலிட்ஸ்க்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயும் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி என்னோட ஃபேஸில் இருக்க ஒரே ஒரு டார்க் பேட்ச் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐலிட்ஸ் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கவர் அப் பண்ணிக்கிறேன். ஸோ I'm taking ஆரஞ்சு கலர் கரெக்டர். ஸோ நான் இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து போடுறேன். ஐ திங்க் ப்ரஷ்ஷை விட எனக்கு ஃபிங்கரில் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் யூஸிங் மை ஃபிங்கர்ஸ். உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் இருக்குது? ஸ்பஞ்ச் இல்லையா, ப்ரஷ் இல்லையா? இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரஷ்ஷை விட நம்மளோட கைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இதுவுமே. ஸோ நான் என்னோடய ஐலிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து டேப் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இன்னர் கார்னர்ஸுமே லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஈவன் டோன்டான மாதிரி தெரியும். கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ வால்நட் ஷேட். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐலிட்ஸ் அண்ட் என்னோடய டீ ஜோன் ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹைலைட்னிங் ப்ராசஸ்க்காக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க. பட் எனக்கு எப்போவுமே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டா ஒரு ஹை கவரேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரொம்ப நாளாகவே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம டீ ஜோனில் போட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்னிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். அண்டு வந்து உங்களுக்கு ஆயிலியாகவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷனுக்காக வந்து க்ரீஸ் லைன் வராமல் இருக்கிறதுக்காக நல்ல ஐலிட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேப்ளின்லேருந்து 330 டாஃபி ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அடுத்து வந்து இன்ஸ்டோர் தான் போயிட்டு என்னோடய எக்ஸாக்ட் ஷேடை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் ஓவர் ஃபேஸ் அண்ட் இயர் அண்ட் என்னோடய நெக் ஏரியாவுமே கவர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து மேக்கப் போடணும், அவுட்டோர் ஷூட்டுக்கு போகிறீங்கனாலும் சரி, இன்டோர் ஷூட்டுக்கு போகிறீங்கனாலும் சரி, நல்ல ஒரு ஃபினிஷிங்கான மேக்கப் லுக் கிடைக்கணுனாலே நீங்கள் உங்களோட நெக் ஏரியா அண்ட் வந்து உங்களோட இயர்ஸ், உங்களோட காதுகளை மறக்காமல் வந்து கவர் அப் பண்ணுங்கள்.
ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 பம்ப், அதாவது 1 ட்ராப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவே எந்த அளவுக்கு என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங் லுக் கொடுக்குதுன்றத பாருங்கள். ஹெவி கவரேஜ் மாதிரிலாம் நான் போகலை. ஜஸ்ட் வந்து இன்டோர் ஷூட்டுன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதோட ஃபினிஷிங் லுக் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ நல்ல பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ஈவன் டோன்டு வந்து கொடுத்துருக்கு என்னோடய ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிங்க் பியூட்டி சேலுமே வந்து போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி ஆஃபர்ஸில் எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அவுட்டர் க்ரீஸ் ஏரியாவிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் ப்ரௌன் ஷேடில் அப்படின்னு சொல்லிட்டுன்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ அந்த லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பிங்கிஷ் லிப்ஸ் வந்து போய்க்கலாம். ஸோ அப்போ தான் இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ஹான்ஸ்டு லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னர் கார்னருமே வந்து நான் வந்து இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் அண்ட் என்னோடய அவுட்டர் க்ரீஸ் லைன் ஏரியாவுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மிடில் ஐலிட்ஸை மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ அங்கே மட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு நியூட் ஷேடு உள்ள ஐ ஷேடோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ற பிளானில் இருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவுட்டர் க்ரீஸை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் ஐ மேக்கப் வந்து நல்லா வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மார்ஸ்லேருந்து இந்த ஆல் இன் ஒன் பேலட்லேருந்து ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதான், ஐ மேக்கப் வந்து ஓரளவுக்கு வந்து டன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஐப்ரோ பென்சில் அண்ட் ஐலைனர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு வந்து நான் ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த ஐ மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஷிம்மர் ஷேடுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கோல்டு ஷிம்மர் ஷேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஐ மேக்கப் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஐலைனர் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ட்ரமாட்டிக்காலாம் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு விண்ட் ஐலைனர் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மெய்பிலின்லேருந்து எடுத்திருக்கேன் சென்சேஷனல். ஸோ இதோட ஷேடுமே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நல்ல ஒரு பிங்க் ஷேட், ஒரு நியூட் ஷேட். டஸ்கி ஸ்கின்னுக்கு பார்க்குறீங்கன்னா இது நல்லா சூட் ஆகும். பட் என்ன ஒரு மிஸ்டேக்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மள மாதிரி டஸ்கி ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு நியூட் ஷேட் யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து பிரைட்டராக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணி முதல்ல உங்களோட லிப்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதுக்கு வந்து ஒரு ஆக்சடைஸ் ஜும்கா கூட வந்து பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் வந்து ஃபேஸ்க்கு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ